சொல்லுங்களா. கொங்கு மண்டலத்தில் கிபி 1755 முதல் 1805 வரை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர்கள் தீரன் சின்னமலையும் மாவீரன் பொல்லானும். தீரன் சின்னமலைக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு சிலை அமைக்கப்பட்டு அரசு விழா நடைபெற்று வருகிறது. அதேபோல சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் பொல்லான் என்பவர் பட்டியலின அருந்தீர் சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆகவே அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் அங்கீகரிக்க வேண்டும், அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய 10 ஆண்டு கால போராட்டத்தை வலு சேர்க்கும் வகையில் எங்களுக்கு கடந்த மாதம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு வருகை தந்த பொழுது டிசம்பர் 20ஆம் தேதி அன்று மாவீரன் பொல்லான் அவர்களுடைய மணிமண்டபத்திற்கு சுமார் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 4,90,00,000 நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டு விழா நடத்தியிருக்கிறார். அவருக்கு நாங்கள் மாவீரன் பொல்லான் பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடமான அரசலூர் கிராமம் நலமங்காவளையத்திலே அவருக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சுதந்திர போராட்டத்திய மாவீரன் பொல்லானுடைய 256வது பிறந்தநாள் விழா சீரும் சிறப்பாக நடைபெற்றது. அதிலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் முத்துசாமி அவர்களும் அண்ணன் மதிவேந்தன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தார்கள். அதற்கு தமிழக அரசு சார்பாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிற தமிழக அரசுக்கு மாவீரன் பொல்லான் பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.